தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 105 நல்குரவு. குறள் எண் 1042. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், இல்லாமை என்னும் ஒரு கொடிய பாவி ஒருவனை அண்டினால் அவனுக்கு இம்மை மறுமை ஆகிய 2 பிறவியிலும் இன்பமும் மகிழ்வும் இல்லாமல் போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், ஒரு மனிதனுக்கு வறுமை எனும் மிக கொடிய துயரம் வந்துவிட்டால் அவனுக்கு உயிரோடு இருக்கும் பொழுதும் இறந்து சொர்க்கத்துக்கு போன பிறகும் கூட இன்பம் மகிழ்ச்சியான தருணமே இருக்காது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.